ஹாய், வெல்கம் டு லிவ் வித் ஃபுட் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு மில்க் ஷேக் ரெசிபி பார்க்க போகிறோம். நான் இது பனானா வச்சு பண்ணியிருக்கேன். ஆல்மண்ட் பனானா சாக்கோ மில்க் ஷேக். சப்போஸ் ஆல்மண்ட் வீட்டில் இல்லைனாலும் பனானாவும் சாக்கோவும் வச்சு இந்த மில்க் ஷேக் பண்ணிக்கலாம். இது கிட்ஸுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்ல ரெசிபியாகவும் இருக்கும். லாக்டவுன் பீரியடில் நம்ம வெளியே போக வேண்டாம், வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு பண்ணிக்கலாம். நான் இதுக்கு இன்றைக்கி ஒரு கப்பு பனானா எடுத்திருக்கேன். என்கிட்ட க்ரீன் பிளான்டைன் இருக்குது. உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்டு, செவ்வாழையோ பச்சை வாழைப்பழமோ எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 5-6 பாதாமை வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா அரைப்படும் போது கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சிட்டோன்னா குடிக்கும்போது அந்த பாதாமோட டேஸ்ட்டு இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதில் 3/4 கிளாஸ் மில்க் எடுத்திருக்கேன். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இப்போது ஒரு 55% டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது கசப்பு அதிகமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு கசப்பு பிடிக்கலன்னா 36% இருக்கிற ஒரு டார்க் சாக்லேட் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும். எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் கசப்பு இருக்கிற மாதிரி ஒரு 55% இருக்கிற டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். இது பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் கூட ஈஸியாக கிடைக்கும். இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் நான் இந்த ஒரு கப்பு பனானாவை ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு என்னோடய சாக்லேட் கொஞ்சம் கசப்பாக இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்பூனு ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ப்ரௌன் சுகர் பிடிக்கலன்னா நீங்கள் ஹனி கூட இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் இதில் ஊற வச்ச பாதாமை தோல் நீக்கி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நான் டார்க் சாக்லேட்டு ஒன்று போடுறேன், ஒரு பீஸ். மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் எல்லா மில்க்கையும் சேர்த்து ஒரு சின்னதாக ஒரு கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோன்னா நமக்கு சுவையான ஹெல்த்தியான ஆல்மண்ட் பனானா சாக்கோ மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக லிவ் வித் ஃபுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.